அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே ஆடம்பர உலகமும் அழியாத மறுமையும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு இஸ்லாத்தினுடைய உயிரோட்டமான கொள்கையை, தத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு. ஏனென்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கத்தினுடைய அடித்தளமே மறுமை வாழ்க்கையின் மீதுதான் நிறுவப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு இஸ்லாம் சொல்கிற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் வாழுகிற இந்த உலகம் ஒரு அற்பமான உலகம், குறைந்த சுகபோகங்களை கொண்ட உலகம். உங்களுடைய வாழ்நாள் குறைந்த அளவு கொண்ட ஒரு வாழ்நாள். இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கின்ற பொருள்கள் மிக மிக அற்பமான பொருட்கள். ஆனால் நீங்கள் மரணித்த பிறகு, இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு, இறைவன் உங்களை திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்புவான். இதான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற செய்தி. இதுலதான் இஸ்லாம் தனித்தே விளங்குகிறது. அப்ப நீங்கள் மரணித்த பிறகு இறைவன் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். இந்த உலகத்திலே வாழும் போது நீங்கள் செய்த நன்மைகளுக்கு ஏற்றவாறு பரிசுகளை அள்ளித் தருவான். இந்த உலகத்திலே வாழும் போது நீங்கள் செய்த தீமைகளுக்கு ஏற்றவாறு தண்டிப்பான். இதற்கு அஞ்சி இந்த உலகத்திலே ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ் மனித குலத்துக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. எல்லா மதங்களிலுமே இறைவனை பற்றி சொல்வார்கள், கடவுளை பற்றி சொல்வார்கள். அந்த கடவுளை எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், கடவுள் ஒரு பார்வையாளன், அவ்வளவுதான். இறைவனை எப்படி அவங்க எல்லாம் நினைப்பாங்க என்று சொன்னா, இந்த உலகத்தில் நீங்க என்ன அநியாயம் வேணாலும் செஞ்சீங்க, கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. அதுக்கு என்ன பண்ணுவார் அந்த அநியாயத்துக்கு? அதுக்கு விடை இருக்காது. நீ இந்த உலகத்துல எவ்வளவு அக்கிரமம் வேண்டாலும் பண்ணு, அதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாரே தவிர, இந்த அக்கிரமம் பண்ணினவன் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்குமான்னா சொல்லப்பட்டிருக்காது. அதே மாதிரி இந்த உலகத்துல தியாகங்கள் செய்து நல்ல பல காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள், அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதை பற்றி ஒண்ணுமே சொல்லப்பட்டிருக்காது. இஸ்லாம் தான் உங்களுக்கு சொல்லுகிறது, இறைவன் வெறும் பார்வையாளன் கிடையாது. நீங்க செய்யற நல்லதை எல்லாம் பார்த்துக்கிட்டு இவ்வளவு நல்லது செஞ்சவங்களை தெருவில் விடக்கூடியவன் கிடையாது. நீங்க செய்யற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த அக்கிரமக்காரர்களை தண்டிக்காமல் அவன் கண்டுகொள்ளாமல் விடக்கூடியவன் கிடையாது. இன்னொரு உலகத்திலே உங்களுக்கு தண்டனையும் பரிசும் தரக்கூடிய இறைவன். இந்த செய்தியைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களும் மனித குலத்திற்கு சொன்னார்கள். அப்ப இந்த ஆடம்பரமான இந்த உலகத்திலே வாழுகிற நாம் நம்முடைய இலட்சியமாக, நம்முடைய கொள்கையாக, நம்முடைய குறிக்கோளாக மறுமையை தான் வைத்துக் கொள்ள வேண்டும். எவன் மறுமையை குறிக்கோளாக வைத்துக் கொள்ளவில்லையோ, இந்த உலகத்திலே அவன் சொல்லுகிற ஆன்மீகம் நிச்சயம் போலியான ஆன்மீகமாகத்தான் இருக்கும். அவன் முஸ்லீமாகவே இருந்தாலும் மறுமையை இலக்காக கொள்ளாமல் அவனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வானே, ஆனால் அது ஒரு நடிப்பாக இருக்குமே தவிர அது உயிரோட்டம் உள்ள ஒரு ஆன்மீகமாக இருக்கவே முடியாது. ஏன்? இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தை உற்று நோக்கினால் ஒரு அடிப்படையான விஷயம் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? யாரு ரொம்ப கெட்டவனா இருக்கிறானோ, அநியாயம் பண்றானோ, அக்கிரமம் பண்றானோ, அவன் தான் உலகத்துல நல்லா இருப்பான் பெரும்பாலும். இந்த உலகத்துல அநியாயம் பண்றவன், ஊழல் பண்றவன், லஞ்சம் வாங்குறவன், திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்கிறவன், விபச்சாரம் பண்றவன், இன்னும் இஸ்லாம் தடை செய்திருக்கிற எல்லா தவறுகளையும் செய்கிறவனை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அவன் தான் பங்களாவில் வாழ்வான். அவன் தான் கார் வசதியோடு இருப்பான்.
அவனுடைய வங்கியில தான் இருப்புகள் இருக்கும், அவனுடைய பொண்டாட்டிமார்கள் தான் நகனத்துகளோட ரொம்ப அலங்காரமா இருப்பார்கள். வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகளும் யாருக்கு இந்த உலகத்தில் இருக்குன்னு பாருங்க, கெட்டவனுக்கு தான் இருக்கிறது. விதிவிலக்கா கொஞ்சம் நல்லவர்களுக்கு இருக்கும். விதிவிலக்காக குறைந்த அளவு நல்லவர்கள் இது மாதிரியான சுகங்களை பெற்றிருப்பார்களே தவிர, பெரும்பாலும் இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் யாருக்கு அதிகம் கிடைக்கிறது என்று பார்த்தால் யாருக்கு கிடைக்குது? கெட்டவர்களுக்கு தான் கிடைக்கிறது. நல்ல உலகத்தில் நீங்க பாருங்க, தெரிந்து கொள்ளலாம். நேர்மையா ஒரு வியாபாரம் செய்யறான், அவனுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைத்தால், அவன் நேர்மை தவறி வியாபாரம் செய்தால் அவனுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். சுத்தமான பொருளை விற்கக்கூடியவனுக்கு 10 ரூபாய் கிடைத்தால், கலப்பட பொருளை விற்கக்கூடியவனுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். இதுதான் உலகத்தினுடைய கணக்கு. சரியான எடையோடு சரியான அளவோடு பொருளை விற்பனை செய்தால் குறைந்த லாபமும், குறைந்த எடையிலே மோசடி செய்து விற்பனை செய்தால் அதிக லாபமும் இந்த உலகத்தில் கிடைக்கும். முறையாக வியாபாரம் செய்து சம்பாதித்தால் ஒரு மனிதன் சம்பாதிப்பதை விட ஒரு பணக்கார வீட்டில் நுழைஞ்சு கொள்ளையடித்தா ஒரே நாள் லட்சக்கணக்கான ரூபாய் கிடைக்கும். லட்சம் வாங்கினால் கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கும். ஒரு கையெழுத்துக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் கிடைக்கும். அப்ப இந்த உலகத்தில் பார்க்கிறோம், நல்லவனாக வாழ்வதை விட கெட்டவனா வாழ்ந்தா நல்லா இருக்க முடியுது. அப்படின்னா இந்த உலகத்தில் அவன் தான் நல்லா இருக்கிறான். நல்லவனா வாழ்றது ஒருத்தன் வந்தான்னு வைங்க, அவன் நிலைமை என்ன? ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான், நேர்மைன்னு போறான், வீட்டில் சமைச்சு 3 நாள் ஆகுது, பொண்டாட்டிக்கு ஒரு மூக்கு போட்டு வாங்கி கொடுக்க முடியல, மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல, சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியல, பிள்ளைகளை கொண்டு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியல. இதெல்லாம் யாரு? நல்லவன். நான் நேர்மையா தான் இருப்பேன், நான் ஒழுங்கா தான் இருப்பேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன், மோசடி செய்ய மாட்டேன். இப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்தால் அல்ல யாராவது வாழ்ந்தால் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறார்கள்? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப எவ்வளவு நல்லவங்களா வாழ்றீங்களோ அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. எவ்வளவுக்கு கெட்டவங்களா வாழ்றீங்களோ அவ்வளவு நீங்க உலகத்துல நல்ல செழிப்பா சொகுசா சுகமாக வாழ முடிகிறது. அப்ப இதை பார்க்கக்கூடியவர்கள் என்ன முடிவுக்கு வருவார்கள்? ஏன் அவன் நல்லவனா இருக்குன்னு? அவன் கெட்டவனா இருந்து பங்களா வாங்கிட்டான்ல, நான் மட்டும் நல்லவனா இருந்து எது குடிசையில் இருக்கணும்? அவன் கெட்டவனா இருந்து ஒரு கடையை 10 கடை ஆக்கிட்டான்ல, நான் ஏன் 2 கடையை 1 கடை ஆக்கணும்? நல்லவனா நடந்து நானும் மேல போகணுமா இல்லையா? நான் மட்டும் நடந்து போனேன், அவன் மட்டும் கார்ல போறானே, எனக்கு மட்டும் டவுன் பஸ், அவன் மட்டும் பிளைட்ல போறதா என்கிற மாதிரி நினைத்தால் அப்ப இந்த உலகத்தில் எப்படி வாழணும்? கெட்டவனா தான் வாழணும். அதானே கண்ணால பார்க்கணும். நல்லவனா வாழ்ந்தா ஒரு நன்மையுமே இல்லை, கெட்டவனா வாழ்ந்தா எல்லா நன்மையும் இருக்கிறது, எல்லாம் சுகமா ஜாலியா இருக்கலாம். அதே மாதிரி மனைவியோடவே சந்தோஷமா ஒருத்தர் இருக்கலாம், புருஷனோடவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைத்தால் அவர்களுக்கு கிடைக்கிற இன்பத்தை விட வேற மாதிரி தப்பு தவறு செய்யறான அவன் நிறைய இன்பத்தை அனுபவிக்கிறதாக உலகம் நினைக்கிறது. அப்ப கற்போடும் ஒழுக்கத்தோடும் வாழ்பவன் அடைகிற இன்பத்தை விட தப்பு செய்யறவன் கூடுதல் இன்பத்தை அடைகிறான், நிறைய பேர் அனுபவிக்கிறான் என்கிற மாதிரியான ஒரு நினைப்பு வருதா இல்லையா? அவன் நல்லா தான் இருக்கிறான். அப்ப இப்படி எந்த வகையான கெட்ட செயல்களை எடுத்துக்கொண்டாலும் அதுல ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். நல்ல காரியத்தில் ஈடுபடுறவனுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பெருசா ஒண்ணு அவன் சந்தோஷமா இருக்க முடியல. அப்ப இந்த உலகத்தினுடைய கணக்குப்படி பார்த்தால் நம்ம எந்த முடிவுக்கு எல்லாரும் வரணும்? நல்லவனா இருக்க தேவையில்லை. எந்த ஆன்மீகவாதியா போய் கேளுங்களேன், என்னப்பா நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றபடி இல்லையே, நல்லவனா வாழ்ந்து அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாங்கிறீங்க, அப்படி இருக்க முடியலையே. எல்லா பணக்காரனும் கெட்டவனத்தான இருக்கான். 99% பேரு ஊரை அடிச்சு உலையில போட்டவன் தான் நல்லா இருக்கிறான். அப்ப நான் எனக்கு நல்லா இருக்கணும். இன்னைக்கு நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் எடுத்துக்கிறேங்க, ஒரே ஒரு யோக்கியன் அதை காட்ட வேணுமா? ஒரே ஒரு யோக்கியன், அவன் எந்த கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் அப்பளுக்கு இல்லாத ஒரு 10 பைசாவுக்கு துரோகம் செய்யாத ஒரு மகாத்மான்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு காட்ட இயலுமா? எல்லாம் நல்லா இருக்காங்களே, எல்லாரும் சொகுசா இருக்கிறான. அப்ப நம்ம என்ன முடிவு போறோமே? நம்மளும் எல்லா விதமான சில்லு முள்ளு திருகுதாளமும் பண்ணுவோம்.
நம்ம எதுக்கு நல்லவனா வாழணும் ஒன்று வருதுல. இதுக்கு ஆன்சர் என்ன? அதே மாதிரி பார்க்கிறோம், இந்த உலகத்தில் ஒருத்தன் அக்கிரமம் செய்யறான். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, மறுமை என்பது எதற்காக இஸ்லாம் சொல்கிறது அதை புரிந்து கொள்வதற்கு இந்த விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் மறுமை தான் இஸ்லாத்தினுடைய பேசு அடிப்படை என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு மனுஷன் பெரிய பயங்கரமான கொலைகாரனா இருக்கிறான், 25 பேரை கொலை செஞ்சு விட்டான். நீதிமன்றத்தில் பிடிச்சிட்டு போய் நினைச்சிட்டாங்க, நிரூபிச்சுட்டாங்க. இவனை தண்டிக்கணும். இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? இப்படி கெட்டவர்களை தண்டிக்கிறதா இருந்தால் 25 பேரை கொலை செஞ்சிருக்கான்ல, 25 தடவை அவனை கொல்லணும். ஒரு மரண தண்டனை கொடுத்துருவார். நீதிபதி என்ன செய்வாரு? இவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறேன். சரி, ஒரு ஆளை கொலை பண்ணதுக்கு ஒரு மரண தண்டனை ஓகே. இன்னும் 24 பேரை கொலை பண்ணியிருக்கான, அதுக்கு தண்டனை இல்லை, கொடுக்க முடியல. இந்த நம்ம வாழ்கிற உலகத்தில் தண்டிக்கணும் என்று ஒரு நடவடிக்கை எடுக்க செய்தால் கூட அவன் செய்கிற தப்புக்கு தகுந்த தண்டனையை இந்த உலகத்தில் கொடுக்க இயலுமா? இயலாது. ஒரு கொலை செஞ்சாலும் தூக்கு தண்டனை தான், 9 கொலை செஞ்சாலும் தூக்கு தண்டனை தான். 100 பேரை கொலை பண்றான், 100 பேரை தூக்கு கொடுவீங்களா? ஒரு தடவை கொலை கொடுங்க. அப்ப ஒருத்தனை கொலை செஞ்சாலும் அவனுக்கு ஒரு தூக்கு, 100 பேரை கொலை செஞ்சாலும் ஒரு தூக்குன்னா அப்படித்தான் இந்த உலகத்தில் செய்ய முடியும். நம்ம மனசாட்சி சொல்லுது, இவன் தண்டிக்கப்படலையே, சரியான முறையில் தண்டிக்கப்படலையே, அப்ப சரியான முறையில் தண்டிக்க முடியலையே. இந்த உலகத்துல, நம்ம வாழ்கிற உலகத்துல ஒரு கெட்டவனை தண்டிக்கணும்னு போனா கூட நம்மால் சரியாக தண்டிக்க முடிவதில்லை. அப்ப அவன் சரியா தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு வேற ஏதாவது ஒரு செட்டப் இருந்தாகணும். இந்த உலகத்து செட்டப்பை வைத்து அவன் செய்யற தப்புக்கு என்ன செய்ய முடியாது, நம்மளால தண்டிக்கவே முடியாது. அதே மாதிரி பார்க்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருப்பான், நம்ம ஒரு அப்ராணியா இருப்போம், நமக்கு எந்த அரசியல்வாதியும் தெரியாது, நமக்கு எந்த ஒரு செல்வாக்குமே இருக்காது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வான்? ஒரு அரசியல்வாதியா இருப்பான், ஒரு அதிகாரியா இருப்பான், அல்ல அதிகாரியில விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் படைத்தவனாக இருப்பான். நம்ம இடத்தை தைரியமா அவன் அபகரிப்பான். நம்ம வீட்டுல ஒரு பாதிய சபத்தை நவர்த்தி வைக்குவான். ஏண்டா வைக்கிற, கொண்டு விடுவேன் அப்படின்பா. நம்ம என்ன செய்வோம்? போலீஸுக்கு போனா போலீஸ் அவன் பக்கம் தான், எம்எல்ஏ கிட்ட போனா எம்எல்ஏ அவன் பக்கம் தான், மந்திரி கிட்ட போனா மந்திரி அவன் பக்கம் தான், நீதிமன்றத்துக்கு போனா அதுவும் அவன் பக்கம் தான், மக்கள்கிட்ட போனா மக்கள் அவன் பக்கம் தான் பயப்படிட்டு இருந்தார். இப்படின்னா இவன் நிலையில இருந்து பாருங்க, இவனுக்கு இந்த உலகத்தில் நீதி கிடைச்சிட்டா? இப்படி நீதி கிடைக்காத கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கிறார்களா இல்லையா? நான் கதை சொல்லல. இந்த மாதிரி ஆதிக்கவாதிகளால் பாதிக்கப்பட்டவன் இருக்கான, அவனுக்கு நீதி வழங்க போலீஸ் இல்லை, கோர்ட் இல்லை, மந்திரி சபை இல்லை, ஒண்ணுமே இல்லை. பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். அப்ப பாதிப்பை ஏற்படுத்துறவனுடைய கை ஓங்குகிறது. இந்த அநியாயத்துக்கெல்லாம் என்னடா யாரா கேட்கிறது? இறைவன் ஒருத்தன் இருந்தா கேட்கணுமா இல்லையா? கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா வேடிக்கை பார்க்கறதுக்காக இருக்கான். இதெல்லாம் செய்யறதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது இருக்கானா? ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ஷன் பண்றது மட்டும்தான், தகவல்களை திரட்டுவது மட்டும்தான் அவனுடைய வேலையா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவ்வளவு அநியாயம் பண்றா, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இவன் தான் வீட்டை விட்டு போக வேண்டி இருக்கிறது. பரம்பரையா குடியிருந்தானே, இவன் வீட்டை விட்டுட்டு வெளியேற வேண்டி இருக்கிறது. இந்த ஆக்கிரமிக்கக்கூடியவன் கையில இவனுடைய வீடு போய்விடுகிறது. இப்படி வீட்டை இழந்தவன் எத்தனை பேரு, சொத்தை இழந்தவன் எத்தனை பேரு, கடைகளை இழந்தவன் எத்தனை பேரு, பொருள்களை இழந்தவன் எத்தனை பேரு பாக்குறமா இல்லையா? வாடகை உட்காந்து காலி பண்ண மாட்டேங்கிறான். வாடகையும் கொடுக்காம நீ எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா காலி பண்ணுவாங்கிறான். இன்னொருத்த வீட்டு இடம் கேட்டா திருப்பி கொடுத்துருந்து. இவனுக்கு ஏதோ இந்த மனிதர்கள் இயற்றிய அயோக்கிய சட்டங்கள் துணையாக இருக்கிறதுனால அடுத்த வஞ்சத்தில் உட்கார்ந்து என்ன செய்யறான்? நான் காலி பண்ணணும்னு வாடகை 10 வருஷத்துக்கு என்ன வாடகை வருமோ அது மாதிரி 10 மடங்கு கேட்கறான். 10 வருஷம் ஒரு இடத்துல குடியிருந்து, ஒரு வீட்டிலே ஒரு கடையில குடியிருந்து கொண்டு எனக்கு தேவை இருக்கிறா போடான்னு சொன்னா ஒரு நேர்மையான மனிதன் என்ன செய்யணும்? நம்ம கடையா, நம்ம வீடா, அவன் கஷ்டப்பட்டு வாங்கினது, உனக்கு வேண்டாம் எடுத்துக்கப்பா, இது நீ இப்படிதான் நடக்கணும். இது எவனுக்குமே இல்லை. எல்லாரும் என்ன பண்றோம்? முடியாது, காலி பண்ண மாட்டேன், எனக்கு 20 லட்சம் ரூபாய் தெரியா? எப்படி அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு வாடகையும் கொடுக்காம உட்காந்துக்கிட்டு எனக்கு 20 லட்சம் ரூபாய் தெரியா காலி பண்றேன்?
அப்ப இதெல்லாம் ஒரு அக்கிரமம் தான். இந்த அக்கிரமத்துக்கு தான் எல்லாம் துணை செய்வாங்க. சட்டம், போலீஸ், அதிகாரம் எல்லாமே யாருக்கு துணையா இருக்கு? அநியாயக்காரர்களுக்கு தான் துணையா இருக்கு. இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம், எல்லா விதமான அக்கிரமக்காரர்களும் தப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சில பேர் மாற்றினார்களே, ஆனால் அவங்க செஞ்ச தப்புக்கு தகுந்தவாறு தண்டிக்கப்படுவதில்லை. சில ஊழல்வாதிகள் மாற்றுகிறார்கள். ஊழல் செய்ததாக முன்னாள் முதலமைச்சர்கள் பல பேர் மேல வழக்கு இருக்கிறது. அந்த ஆட்சி வந்தா இந்த முதலமைச்சர் மேல வழக்கு போடுறதும், இந்த ஆட்சி வந்தா அந்த முதலமைச்சர் மேல வழக்கு போடுவதும், ஆதாரங்களை அள்ளி பேப்பர்ல விடுவதும், இந்த அவர் பண்ண ஊழல் சரியாதா, இவர் பண்ண ஊழல் சரியாதா. கடைசியில் என்ன, 400 ரூபாய் வாங்கின தாசில்தாரை கொண்டு ஒரு வருஷம் உள்ள வச்சு போடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த லஞ்ச ஊழல் வாங்கி கோடான கோடி ரூபாய்களை கொள்ளையடித்தவர்கள் அதே அந்தஸ்தோட அதே மரியாதையோட செய்வாங்க, வந்துகிட்டு இருப்பாங்க. நீதிமன்றத்துக்கு ஆஜராக தேவையில்லை. பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த உலகத்தை உன்னிப்பா கவனித்தால், இந்த செட்டப்பை வைத்து பார்த்தால், இறைவன்கிற ஒரு கையாளாகாதவனை போல, இறைவன் இவ்வளவு அக்கிரமத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதை போல, அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாததை போல, நல்லவனா வாழ்ந்தால் ஒரு நன்மையும் இல்லை என்பது போல, கெட்டவனா வாழ்ந்தால் எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைக்கும் என்பது போல ஒரு செய்தி சொல்லப்படுகிறதா இல்லையா? ஒரு கருத்து நமக்கு தோணுகிறதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல இஸ்லாம் வந்து நிக்குது. அடே, நீ நினைக்கிறபடி இல்ல, நீ தப்பா நினைக்கிற. உன்னை எல்லாம் எவன் படைத்தானோ, ஒண்ணும் இல்லாத இருந்த உன்னை ஒருத்தன் படைத்தான். ஒண்ணுமே இல்லாம இருந்த, இன்னைக்கு இருக்கிற நம்ம இருக்கிறோம். 25 வயசு ஒரு வாலிபன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தான்? ஒரு 50 வயசு கிழவன், 60 வயசு கிழவன் 65 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தான்? நம்ம எங்கேயுமே இருக்கல. நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வயசுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி போய் பார்த்தீர்களே, ஆனால் நீங்க என்னவா இருந்தீங்க? என்னவாவும் இருக்கல. எங்க இருந்தீங்க? எங்கேயுமே இருக்கல. அப்ப ஒண்ணுமே இல்லாம இருந்த நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறோமே, நம்ம எல்லாரும் 100 வருஷத்துக்கு முந்தி இருந்தோமா? இங்க இருக்கிற எல்லாரும் யாராவது ஒரு ஆளு 100 வருஷத்துக்கு முந்தி இருந்தோமா? இல்ல. 100 வருஷத்துக்கு முந்தி எங்கேயும் நம்ம இருக்கல, எதுவாகவும் இருக்கல. அப்படி இருந்த நம்மை படைத்த அந்த இறைவன் கையாளாகாதவனாக இருப்பானா? அநியாயத்தை பார்த்து கொண்டு அநியாயக்காரர்களுடைய கை ஓங்க செய்வானா? நல்லவனா வாழ்றவனை வந்து சந்தியில விடுவானா? நீ அதை நம்பணும். முதல்ல என்ன நம்பனு? நம்மளை எல்லாம் படைக்கிற இவ்வளவு சக்தி உள்ள ஒரு கடவுள், இந்த சூரியனை படைத்த கடவுள், சந்திரனை படைத்த கடவுள், இந்த அண்ட சராசரங்களை படைத்த கடவுள், இங்கே கோடான கோடி அதிசயங்களை உலாவ விட்டிருக்கிற கடவுள் வந்து இவ்வளவையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிற அளவுக்கு அவன் கையாளாகாதவனா? நீ இந்த சூரியனோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியை உன்னை போட்டு மிதிக்கிறதுக்கு உன்னை தண்டிக்க எவ்வளவு ஆகும்? ஒரு மனுஷனை உன்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுறான். உன்னை படைத்த கடவுளுக்கு நீ செஞ்ச அக்கிரமத்திற்கு தட்டி கேட்க இயலாதா? இஸ்லாம் ஒரு செய்தியை சொல்லுது. அதை ஏழுமா ஏழாதாங்கிற பிரச்சனையே இல்லை. இந்த உலகத்தில் உன்னை ஒரு சோதனைக்காக நான் அனுப்பி இருக்கிறேன். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறோமே, இது எப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு காலேஜ் இருக்கிறது, ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில மாணவர்கள் படிக்கிறோம். இந்த படிக்கிற நேரத்தில் பரீட்சை எழுதி பாஸ் ஆனா தான் என்ன செய்ய முடியும்? நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல சம்பாதிக்க முடியும், நம்முடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? புஸ்தகமும் கையுமாவே அலைவார்கள். வீட்டுக்கு வந்தாலும் படிப்பார்கள். தூக்கத்தை தியாகம் செய்து என்ன செய்வாங்க? ராத்திரி பூரா உட்கார்ந்து படிப்பாங்க. ஊர் சுத்த மாட்டாங்க, சைத்தடிக்க போக மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன செய்வாங்க? நம்ம படிக்கணும், முன்னேறணும், நம்ம நம்பி 4 தங்கச்சி இருக்கிறது, தாய் இருக்கிறாங்க, நம்ம நாளை கல்யாணம் பண்ணணும், நமக்கு சந்ததிகள் உண்டாகும், அது கூட நல்ல நிலையில வைக்கணும், அதெல்லாம் வைக்கிறதா நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்காத நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், ஃபெயில் ஆயிடக்கூடாது, ஃபெயில் ஆயிட்டா வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு நினைத்து கொண்டு 10 மாணவர் என்ன பண்றான்? ரொம்ப டிசிப்ளினா இருக்கான், ஒழுக்கமா இருக்கான், காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறான், குளிக்கிறான், ட்ரெஸ் பண்றான், முதல் ஆளா போய் அட்டன் பண்றான், ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆக மாட்டேங்கிறான். பார்த்தா ஏறக்குறை இவன் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா எப்படி இருக்கு? இவன் தனக்குத்தானே அதை சிறையாக ஆக்கி கொண்டு
தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டு கல்லு கடைக்கு போகாம, டாஸ்மாக்கு போகாம, சினிமா கொட்டைக்கு போகாம, ஊர் சுத்த போகாம, தெருவு சுத்த போகாம, ஒரே புஸ்தகமும் கையும் படிப்பும் கையும் அதை என்ன செய்யறான் இருந்துகிட்டு இருக்கான் ஒருத்தன். இன்னும் 10 பேர் இருக்கிறான், பள்ளிக்கூடத்து கட்டடிக்கிறான், சினிமா கொட்டையும் கெதின்னு கிடக்கிறான், பொம்பளை காலேஜா தேடிக்கிட்டு போய் வாசல் என்ன செய்யறான் நிக்கிறான். இந்த மாதிரியான உட்படாத வேலைக்கு போதையில அடிக்கிறான். அல்லது இந்த டிஸ்கோங்கிறாங்களே இந்த மாதிரியான கேடு கெட்ட அசிங்கமான நடன நிகழ்ச்சிகள்ல போய் பங்கெடுக்கிறான். போதையில உடன்று திரிகிறான். யாரு படிக்க நம்ம அப்ப மாட்டேன் சம்பாதிச்சு படிக்க அனுப்புனா இப்படி ஒரு 10 பேர் இருக்கிறான். வெளியே நம்ம பார்க்கிறோம். யாரு ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும்? அவனை பாடுறான், அங்க நிக்கிறான், இங்க நிக்கிறான், அவன் சட்டையை பத்தியா, அவன் காலரை பத்தியா, அவன் கை கடிகாரத்தை பத்தியா, அவன் மெடுக்கிறது பத்தியா, செல்போன் இடுப்புல ஒண்ணு வயிற்றுல ஒண்ணு வச்சிருக்கான் பாத்தியா, அப்படிலாம் அப்படி ஒன்னொன்னே பார்த்து செய்வோம். பார்த்தோம்னா இவன் என்னமோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, அவன் தான் நல்லா இருக்கிற மாதிரி, அவன் வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கிற மாதிரி பத்தி அங்க நிக்கிறான், எங்க நிக்கிறான், ஒரு நாளைக்கு ஒரு சட்டை போடுறான். அவன் என்ன செய்யறான்? இருக்கிற சட்டையை போட்டுக்கிட்டு அதுக்கான அடுத்த சட்டையை போட்டுக்கிட்டு துவைக்க கூட நேரம் இல்லாம, அயன் பண்ண கூட நேரம் இல்லாம அவன் அதுலயே கவனமா இருக்கிறான். இப்ப பார்த்தா என்ன தெரியும்? இவன் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும். யாரு இந்த எல்லா அக்கிரமத்தையும் பண்றான, காலேஜுக்கு போறேன்னு சொல்லிவிட்டு அவன் நல்லா இருக்கிற மாதிரி. இவங்க கிற்கு பயிரோட இருக்காங்க. வயசான காலம், இந்த வயசை ஒரு என்ஜாய் பண்ண தெரியுதா உங்களுக்கு? அனுபவிக்க தெரியுதா? இந்த 20 வயசுல 85 வயசு கிழமை மாதிரி இருக்கானவங்கள உலகம்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? ஒரு ஜாலியா இருக்க வேணாமா? என்னங்கடா இது அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் கேள்வி பண்ற மாதிரி. இவங்க என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியுமா இல்லையா? தெரியும். அப்புறமேல் பரீட்சை வரும். அப்புறமேல் என்ன செய்யும்? பரீட்சை வருமா, அங்க மார்க்ல பார்த்தா நம்பர்ல இவர் இருக்காது. யாரு இருக்காது? ஊர் சுத்தினார அவருக்கு இருக்க மாட்டாரு. பாரு தேடி தேடி பார்ப்பாரு, எல்லா பேப்பரையும் வாங்குவாரு, இன்டர்நெட்டுக்கு போவாரு. வந்துருச்சா நம்ம இது வந்துருச்சா, எங்க வர்றது இது? நீ தான் வேற இடத்துல ஒண்ணு ரிசர்வ் பண்ணிக்கிட்டியா, எங்க எப்படி வர்ற? அப்ப தெரியும் இந்த பட்டாள யாரு நல்லவனா இருக்கணும், படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்னு நினைச்சானே அவனுக்கு தெரியும் நம்ம பட்ட பாடு வீணாகல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டோம், அடுத்து என்ஜினியர் தான், அடுத்த டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியில அவனுக்கு கிடைக்குமே. அதான் இஸ்லாம் உனக்கு சொல்லுது. இஸ்லாம் சொல்லுகிறது இது ஒரு கல்வி கூடம் என்று வைத்துக்கொள், இது ஒரு பரீட்சை கூடம் என்று வைத்துக்கொள். இந்த பரீட்சையில என்ன செய்ய மாட்டாங்க? அந்த கல்லூரி நிர்வாகத்தார் தலையிட மாட்டாங்க. நீ எழுத எழுதுறான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எழுதாட்டி மாடு வைக்க போற, நீ எழுதுன உனக்கு நல்லது, நீ எழுதாட்டி என்ன செய்வ? மாடு மேய்க்கிறதுல என்ன செய்வாரு? எவரோ சொல்லி தருவாரா? பேசாம பார்த்துட்டு தான் இருப்பாரு. யாரு? அந்த பரிசு கூடத்துல வந்து கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர் இருப்பார்ல, அவர் உங்களுக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு, உங்களை தண்டிக்கவும் மாட்டாரு. வெறும் பேப்பரை கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறாரு. யார்கிட்ட வெறும் பேப்பர் கொடுத்தா அடிப்பாரா? அடிக்க மாட்டாரு. ஏன்? அதான் பின்னாடி வரப்போகுது. உனக்கு உன் வாழ்க்கைக்கு ஆப்பு வைக்க போகுதுல்ல, உன்னுடைய எதிர்காலமே இருந்து போக போகுது. அப்ப நான் எடுத்து போட்டு தனியா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு? அவர் பேசாம விட்டுருவார். அதான் இறைவன். இறைவன் என்ன சொல்றான்? நீ இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை பார்த்து மயங்குகிறாய். இங்க திங்கிற சாப்பாடு உனக்கு பயங்கரமான இன்பமா தெரிகிறது, இங்க வச்சுக்கிற கார் பங்களா இன்பமா தெரிகிறது, இங்க நீ அணிகிற நகை நட்டுகள் உனக்கு இன்பமாக தெரிகிறது, ஆடம்பர பொருள்கள் இன்பமாக தெரிகிறது. இந்த இன்பம் எல்லாம் எதற்கு என்று கேட்டால், நீ ஒழுங்காக அந்த இன்பத்தை அடைகிறாயா, தப்பான முறையில் அடைகிறாயா? இன்பத்தை அடையக்கூடாது சொல்ற மார்க்கம் இஸ்லாம் இல்ல. நல்ல நகநட்டுகளை போட்டுக் கொள்ளுங்கள், இஸ்லாம் தடுக்கல. ஃப்ரிட்ஜ் வேணுமா வாங்கிக்கிறங்க, இஸ்லாம் தடுக்கல. ரூமுக்கு ஏசி போடுறீங்களா, நல்லா போட்டுக்கிறங்க, இஸ்லாம் தடுக்கல. பங்களா கட்ட ஆசையா இருக்கு, நல்லா கட்டிக்கிறங்க, இஸ்லாம் தடுக்கல. கார்ல போறது தப்புன்னு இஸ்லாம் சொல்லல. அந்த காரு எவன் வயசுல அடிச்சு வாங்கின காரா இருக்கக்கூடாது, நீ உழைச்சு வாங்கின காரா இருக்கணும். நீ கட்டுற பங்களா எவனை ஏமாற்றி வாங்கின பங்களாவா இருக்கக்கூடாது, உன்னுடைய நியாயமான நேர்மையான உழைப்பில் வந்த பங்களாவா இருக்கணும். இப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கிறவன் எத்தனை பேரு, அடுத்தவனை ஏமாற்றி இந்த வசதிகளை பெறக்கூடியவன், ஆடம்பர உலகத்தை அடையக்கூடியவன் எத்தனை பேரு என்று இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், இறைவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அதுக்கு பயந்து இந்த உலகத்தில் ஒழுங்கா நட,
இப்ப தெரியுது இறைவன் வந்து நம்ம அக்கிரமக்காரனை பார்த்துக்கிட்டு சும்மா விட மாட்டான், எல்லாம் லிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வருங்களா அந்த சீட்டு வரும்ல, கடைசியில் வரும், ஒவ்வொரு நாளும் ஆப்ஷன், டெய்லி ஆப்ஷன், அவனுக்கு தெரியாது. கடைசியில் கார்டு வரும், வீட்டுக்கு வரும். என்ன வரும்? பாடத்துக்கு ஆஜரான நாட்கள் 17 வரும். எவ்வளவு? 250 நாள் பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு நாள் போயிருப்பான்? 17 நாள் தான் போயிருப்பான். அவன் நினைச்சுக்கிடுவான் முதல் நாள் போல யாருக்கு தெரிய போகுது, 2வது நாள் ஊருக்கு யாருக்கு தெரிய போகுது, 3வது நாள் யாருக்கு தெரிய போகுது. அப்புறம் அனுப்பி விட்டுருவாங்க கார்டை, வீட்டுக்கு அனுப்பிடுவான். வீட்டுக்கு வந்த கார்டில் இருக்கு, பாப்பா அத்தா பாப்பாரு, என்னடா இது கல்லூரிக்கு வந்த நாட்கள் 17, நீ என்னடா செஞ்ச 200 நாள் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அதைவிட துல்லியமாக, அதைவிட தெளிவாக, அதைவிட உன்னிப்பாக நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், படைத்த இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், படைத்த இறைவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்று இஸ்லாம் ஒரு மெசேஜை சொல்கிறது. இந்த மாதிரி ஒருத்தன் நம்பினார், இந்த மாதிரி எல்லா முஸ்லிம்களும் நம்பினால், இந்த மாதிரி எல்லா இந்துக்களும் நம்பினால், இந்த மாதிரி எல்லா கிறிஸ்துவரும் நம்பினால், இந்த மாதிரி எல்லா மனிதர்களும் நம்பினால் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. திருடுவானா? கடை வச்சிருக்கிறான், பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுவானா? நம்ம பொய் சொன்னா ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியுமே. நம்ம ஏமாத்தினா ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியுமே. நம்ம 1 கிலோ 900 கொடுத்து ஏமாற்ற முடியும், அவன் பார்த்துட்டு இருக்கானே. நம்ம திராசு 1 கிலோவை காட்டும், அவனுடைய திராசு 900 காட்டுமே. அல்லாஹ் வச்சுக்கிற திராசுல 900 தெரியுமே. இப்படின்னு எல்லாரும் பயந்தால் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொலை இருக்குமா, கொள்ளை இருக்குமா, திருட்டு இருக்குமா, பிராடு இருக்குமா, பித்தலாட்டம் இருக்குமா? அப்ப எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உலகத்துக்கு நல்லது? ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, ஒரு தாசில்தார் இருக்காரு, ஒரு கலெக்டர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ இருக்காரு, ஒரு மந்திரி இருக்காரு, லஞ்சம் வாங்குவாரா? சரி, நமக்கு இதுக்கு தானே சம்பளம் தர்றாங்க, நம்ம இந்த கையெழுத்து போடக்கூடிய அநியாயத்தை லஞ்சம் கேட்கறதுக்கு, மக்களுக்கு சேவை செய்யறதுன்னு தானே நம்ம ஜெயிச்சோம். உங்களுக்கு உழைக்க எங்களுக்கு உத்தரவு போடுங்கன்னு சொன்னமே, மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தமே, அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறோம் அப்படின்னு பயந்தால், நம்ம சொன்ன வாக்குறுதியை மீறினா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, இதுக்கெல்லாம் சேர்த்தவன் தண்டிப்பானே அப்படின்னு நம்ம நினைத்தால் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அரசியல்வாதி எப்படி இருப்பான், அந்த வியாபாரி எப்படி இருப்பான், அந்த அதிகாரி எப்படி இருப்பான், அந்த அரசு ஊழியன் எப்படி இருப்பான், அந்த ஆண் எப்படி இருப்பான், அந்த பெண் எப்படி இருப்பான், சிந்திச்சு பாருங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உன்னை கண்காணிக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் என்று பார்த்து அங்கே நல்லா இருப்பதற்காக இங்கே கஷ்டப்படு, அங்கே நல்லா இருப்பதற்காக இங்கே சில சிரமங்களை சகித்துக் கொள். நீ நல்லவனா வாழ்வதில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அந்த சிரமம் வீணாகி விடாது, அந்த உழைப்பு பாழாகி விடாது, அந்த உழைப்பு பயனற்று போய்விடாது. நீ நேர்மையா இருக்கிற, பெருசு பெருசா வளர்ந்துகிட்டு போறான், நீ அதே மாதிரி இருக்கிற, கவலையப்படாத. அதுக்கெல்லாம் வரவு ஏறிக்கிட்டே இருக்கிறது. இறைவன் தரக்கூடிய பெரிய பரிசுகள் அதற்காக ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. போங்க, நான் அங்கு போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைத்தால் அது சரியான ஆன்மீகம். இதைத்தான் இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லுகிறது. இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் கூட நீங்க எடுத்துக்கிறீங்க, எல்லாம் இதுல அமைஞ்சிருக்கு. இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயம் எதில் அடங்கியிருக்குன்னு கேட்டா, அங்க நல்லா இருப்பதற்காக இங்கே கஷ்டப்படு, அங்கே நல்லா இருப்பதற்காக அங்கே நீ தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக இங்கே நல்லவனாகிரி, கெட்டவனாக இருக்காத அப்படிங்கிற ஒரு செய்திக்காகத்தான் இஸ்லாத்தில் உள்ள வணக்க வழிபாடுகள் கூட நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நமக்கு தந்த வணக்க வழிபாடை எடுத்துக்கிறோங்க. இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் இருக்குது. நெருப்புல இறங்குற, நெருப்புல போய் இறங்கு, அந்த மாதிரி வழிபாடு இஸ்லாத்தில் கிடையாது. உன் மூஞ்சில காயப்படுத்திக்க, ரத்தம் வர மாதிரி செய்யி, செருப்பு இல்லாம நட, வெயில்ல போய் காயி, சாப்பிடாம இரு, யார்ட்டும் பேசாம இரு, இப்படி எல்லாம் இஸ்லாம் வந்து நமக்கு வணக்கத்தை தரல. இஸ்லாம் எந்த மாதிரி வணக்கத்தை தரும் தெரியுமா? நம்ம இந்த உலகத்துல மூழ்கக்கூடிய நேரத்துல, இந்த உலகத்துல கலந்திருக்கிற நேரத்துல இந்த கவர்ச்சிகள் வந்து நம்மளை தடமுறை செய்யும். அப்படி செஞ்சிடக்கூடாது என்பதற்காக, அப்படி செஞ்சா கூட உடனே நம்மளை வந்து அப்படி கரெக்ட் பண்ணிக்கிறதற்காக வேண்டி என்ன பண்றான் இறைவன்? என்ன செய்யறான்னு கேட்டா, நமக்கு 5 நேர தொழுகையை தர்றான், தொழுகைங்கிற கடமையை தர்றான். இந்த தொழுகை எதுக்கு? நீங்க குனிஞ்சி, நீங்க நிமிர்ந்து,
நீங்க நெத்தியை கொண்டே நிலத்துல வச்ச உடனே அல்லாஹ்வுடைய கிரேட் ஏறி போயிருமா? அல்ல நீங்க யாருமே இறைவனை வணங்க மாட்டோம்னு முடிவெடுத்தால் அவனுடைய கிரேடு இறங்கி போயிட போகுதா? கிடையாது. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து இறைவனை வணங்க மாட்டோம் என்று நீ தீர்மானம் போட்டாலும் அவனுடைய அந்தஸ்துக்கு ஒரு கடுகுல கோடியில் ஒரு மடங்கு கூட குறைவு ஏற்படாது. நீ எல்லாரும் சேர்ந்து ஒரு மனசை விடாம இறைவனை வணங்குவது என்று தீர்மானித்தாலும் அவனுடைய அந்தஸ்துல ஒரு கடுகில் கோடியில் ஒரு பங்கை கூட உன்னால் அதிகப்படுத்த இயலாது. அப்ப எதுக்கு இந்த குனிதல், இந்த நிமிர்தல், இந்த வணக்க வழிபு, இந்த சாஸ்தாங்க எதுக்குன்னு கேட்டா, என்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். காலையில் பள்ளியாசல் போவீங்களா, தொழுவீங்களா? அப்ப என்ன வர, நம்மளை பார்த்த ஒரு இறைவன் இருக்கிறான், நம்ம இங்க வந்தது தெரியும், நம்ம வராவிட்டாலும் தெரியும், நம்ம செய்யற தப்புகள் தெரியும் அப்படின்னு பயந்து கொண்டு காலை தொழுகை நிறைவேற்றிவிட்டு உலகத்துக்கு வருவோம். வந்தோட என்ன செய்யும், காசு பணம் அது இதுன்னு எல்லாம் வருமா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் இறங்கும். செல்போன் வச்சிருக்கோம்ல, காலையில சார்ஜ் போட்டுருந்தா மத்தியானம் என்ன ஆகும்? அதே சார்ஜ் இருக்குமா? இருக்காது. சார்ஜ் என்ன செய்ய, அப்படியே 50% காட்டும். இப்ப மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். சார்ஜ் பண்ணலன்னா அவுட்டு. அப்ப நம்ம தொழுது காலையில தொழுது வந்தோம் என்னவாயிரு, இறைவன் இருக்கிறான் அந்த கால நேரத்தில் பயங்கரமான பயமா இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இறையத்துல ஒரு 5% குறைஞ்சி 95க்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் போனுச்சுன்னு வைங்களேன் ஒரு 90 வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னு வைங்களேன் ஒரு 75 அளவுக்கு தான் பயம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் போகுதுன்னு வைங்களேன் 25-30 குறைஞ்சிட்டே ஒரு கடைசியில என்னத்தை ஒரு சினிமா கட்டி போயிட்டு வந்துருவோம், ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு வந்துருவோம். இப்படிங்கிற அளவுக்கு கொண்டு தள்ளுற அளவுக்கு மொத்தமா இறங்கி போயிடும். அப்ப என்ன செய்யணும், மத்தியானம் ஒரு கப்பை சார்ஜ் பண்ணிக்க. அப்புறம் இப்படி இதுதான் இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடு நோக்கம் கூட. என்ன, ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், அவன் தண்டிப்பான், அவன் பரிசு தருவான், அவனை ஏமாற்ற இயலாது. குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உங்களுடைய தொழுகைகள் இருக்கிறதே அது அருவருக்கத்தக்க காரியங்களில் இருந்தும் தீமைகளில் இருந்து உங்களை தடுக்கும். தொழுகையை பற்றி இறைவன் எதுக்கு கடமையாக்கணுங்கிறா, நீங்க தொழுவுறதுனால இறைவனுக்கு கிரேடு ஏறாது. தொழுவுறதுனால நீங்க பணக்காரன் ஆக மாட்டீங்க. தொழுவுறதுனால நீங்க மந்திரியா போக மாட்டீங்க. தொழுவுறதுனால நீங்க அரண்மனையில வாழ மாட்டீங்க. தொழுக பேர எதுக்கு தொழுக, நீ தொழுக என்று சொன்னா உங்ககிட்ட கெட்ட செயல் வராது, தீமையை தடுக்கும், கெட்ட எண்ணங்களை நீக்கும். நல்லா சொன்னா எப்படி நீக்கு, ஒருத்தன் இருக்கிறான் என்னை பார்க்கிறான் என்னை கண்காணிக்கிறான்னு வருதுல, அது வந்துட்டு நீக்கணும்ல. நீங்க டிராபிக் போலீஸ் நிக்கிற ஒரு ஏரியாவில் எப்படி நடப்பீங்க, டிராபிக் போலீஸ் நிக்காது எப்படி வண்டி ஓட்டுவீங்க? டிராபிக் போலீஸ் நின்றா கரெக்டா ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு போவீங்க. இந்த ஏரியாவில் டிராபிக் போலீஸ் நிக்க மாட்டாருன்னா நீங்க வாட்டுக்கு போவீங்க. ஹெல்மெட்டை தூக்கி வைக்க, இருக்கிற ஹெல்மெட்டை கூட பின்னாடி வச்சுக்கிட்டு கலட்டி வச்சுட்டு போறீங்களா இல்லையா? அப்போ ஒரு சாதாரண ஒரு டிராபிக் போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக வேண்டிய நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னு சொன்னா, ஒரு சூப்பர் பவர் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தா, அனைத்தையும் கண்காணிக்கக்கூடிய அனைத்து ஆற்றலும் கொண்ட ஒரு கடவுள் இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் அப்ப என்ன செய்வ, ஒழுங்கா நடப்ப. அப்ப அந்த அச்சம் நம்ம கடையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கடையை ஒழுங்கா நடத்த தூண்டும். நம்ம ஒரு அதிகாரியாக ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதுல நேர்மையாக நடக்க நம்மளை தூண்டும். அப்ப இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த தீமைக்கெல்லாம் நம்மளை தண்டிக்காம விட மாட்டான். இதுக்கு தான் தொழுக. நோம்பு ஒரு கடமை வச்சிருக்குது. அது கூட இருக்கு. நீங்க எல்லாம் நோம்பு இருந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நோம்பு இருக்கிறீங்க. ஒரு 11 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம், அதிகபட்சமா 13 மணி நேரம். சீசனுக்கு தகுந்த மாதிரி, பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு கூட குறை இருக்கும். ஒரு 12 மணி நேரம் நீங்க பட்னியா இருக்கிறீங்க, சாப்பிடாம இருக்கிறீங்க. உடனே அல்லாஹ்வுடைய கஜானா நிறைஞ்சு வழிஞ்சிருமா? சோத்துக்கு வழி இல்லை, பட்னியா கடந்து மிச்சம் பிடிங்கடான்னு அதுக்காக நோம்ப கடமையாக்கி இருக்கான் இறைவன்? கிடையாது. நம்மள அப்படி ஒண்ணு மிச்சம்லாம் பிடிக்கிறது இல்லை. நோம்புல ரொம்ப திங்கிறோம். பேருக்கு தான் நோம்புன்னு பேரை தவிர நோம்புல தான் என்ன செய்யறோம்? நீங்க நோம்பு காலத்துல நமக்கு டபுள் செலவு வருதா இல்லையா? மற்ற மாசத்துல ஆகுற செலவையும் நோம்புல ஆகுற செலவையும் எடுத்து பார்த்தா என்ன செய்யுது? நம்ம நேரத்தை மாத்திக்கிறோம். பகல்ல சாப்பிட்றதுக்கு பதிலாக ராத்திரில சாப்பிட்றோமே தவிர அதே அளவு தான் சாப்பிட்றோம். அதை விட கூடவே சாப்பிட்றோம், அதை விட ருசியாகவே சாப்பிட்றோம். அதிகமான நொறுக்கு தீனிகள் வைக்கிறோம், அதிகமான கூட்டுகள் பொரியல்கள் எல்லாம் நோம்புல தான் ஜாஸ்தியா தேவைப்படுகிறது. அப்ப நல்லா நோம்புல தான் நல்லா திங்கும் பொழுது நோம்புல என்ன பெரிய நன்மை? நீ திங்காம இருந்தா எதை மிச்சப்படுத்துறேன்னு சொல்லலாம்.
அதே நோம்புலையும் நீ அதுதான் திங்கிற, நோம்பு இல்லாட்டாலும் அதுதான் சாப்பிட்ற, இன்னும் சொல்ல போனா நோம்புல தான் கூட சாப்பிட்ற, பகல்ல சாப்பிட மாட்டேங்கிற. அதுக்கு பேர நோம்பு திறந்தோன்னு ஒரு இழுக்கிற, அப்புறம் 10 மணிக்கு ஒரு இன்னொரு சாப்பிட்ற, 3 மணிக்கு எந்திரிச்சு இன்னொரு தடவை சாப்பிட்ற, 3 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சு சுபுக்கு நேரம் இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற அம்பூட்டையும் ஊட்டி பிறகு எல்லாத்தையும் கடைசியில் கணக்கு பண்ணி பார்த்தா என்னவாகுது, இதுதான் ஜாஸ்தியா இருக்கிறது. அப்ப எனக்கு நோம்பு பட்னியா கிடந்தியா நீ? ஒன்றும் கிடையாது. என்ன அதுல விஷயம், ராத்திரில நம்ம ராத்திரில படுக்கிறோம், ராத்திரில படுக்கிறீங்க 8 மணிக்கு படுக்கிறீங்கன்னு வைங்களேன், காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வைங்க, நிறைய பேர் 10 மணிக்கு தான் எந்திரிக்கலாம், 10 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு வைங்க, 10 மணிக்கு படுத்து 10 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா இந்த 12 மணி நேரம் சாப்பிட செஞ்சிய, ராத்திரி 10க்கு படுக்கிறீங்க, காலையில 10க்கு எந்திரிக்கிறீங்க, 12 மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறீங்க, செத்தா போயிட்டீங்க, உங்களுக்கு சக்தியா குறைஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை, அதை மாத்துறீங்க, அவ்வளவுதான். அப்ப 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது என்பது எல்லா மனுஷனும் அன்றாடம் செய்யக்கூடிய வேலை. நம்ம நோம்புங்கிற பேர்ல என்ன பண்றோம், பகல்ல சாப்பிடாம இருந்துட்டு ராத்திரில சாப்பிடுறோம், இத நேரத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்ப எதுக்காக வேண்டியது, பட்டினி போடுவதற்கு அல்லன்னு வழங்குதா? பட்டினி போடல, இறைவன் நோன்பு வைக்க சொல்லி நம்மளை பட்டினி போடல. தூங்கும் பொழுது பட்டினியா இருக்கிறோம், நமக்கு உணர முடியாது. முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பட்டினியா இருந்தா உணர்வோம். 10 மணிக்கு படுக்கிறோம், அப்போ வயிற்றுல ஒண்ணும் இல்லாம தான் போயிரு, தூக்கத்தில் நமக்கு தெரியாது, முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தெரியும். அந்த உணர்றீல, அந்த உணரக்கூடிய நேரத்தில் உன்னை கண்ட்ரோல் பண்ற, கண்ட்ரோல் தான் அங்க முக்கியம். என்ன கண்ட்ரோல்? முடிச்சுக்கிட்டு 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி, அப்ப என்ன செய்யும், பசி அதிகரிச்சுட்டே இருக்கும், வீட்டுல சோறு இருக்கும், பிரியாணி வாசம் கம்பகம்பட்டு மூக்க இழுக்கும், பல வஸ்துக்கள்லாம் இருக்கும், குழுன்னு ஜிலிஜிலிருந்து ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்கு. நம்ம தொழுவோமா? நோன்பு வைத்திருக்கக்கூடிய நம்ம 12 மணிக்கு அதை எடுப்போமா? 1 மணிக்கு எடுப்போமா? 2 மணிக்கு எடுப்போமா? எடுக்க மாட்டோம். வீட்டில் யாருமே இல்லை, பெருநாளைக்கு துணி வாங்குறதுக்கா எல்லாரும் போயிட்டாங்க, இவன் மட்டும் உட்கார்ந்துருக்கிறான், அல்ல இவன் மட்டும் உட்கார்ந்துருக்கா, யாருமே வீட்டில் இல்லை, பசியா இருக்கு, எடுத்து சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. ஏன்? நான் சாப்பிட்டா என்னுடைய மாமியா பார்க்காட்டாலும், என் புருஷன் பார்க்காட்டாலும், என் பொண்டாட்டி பார்க்காட்டாலும், என் புள்ள குட்டியை பார்க்காட்டாலும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்க்காட்டாலும் ஒருத்தன் பார்க்கறான். நான் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணியை குடிச்சா எவனுக்கு தெரிய போறதில்லை. நோம்பா அது மாதிரி இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டா போதும், நோம்பா அவ்வளவுதான், மனுஷனை ஏமாத்தி விடலாம், பெரிய மேட்ரு கிடையாது. அப்ப நான் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் வீட்டில் இருந்து நான் சாப்பிட்டால் கூட எவனும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நான் சாப்பிட மாட்டேங்கிறேன், நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க, எந்த ஒரு முஸ்லீமும் சாப்பிட மாட்டேங்கிறான். எதனால? நான் சாப்பிட்டா எவனும் என்னை ஒன்றும் பண்ண இயலாது, கண்டுபிடிக்க கூட இயலாது, கண்டுபிடிக்காம சாப்பிட இயலும். ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப இறைவன் என்ன சொல்லி காட்டுறான், இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறணும், பட்டினி போடணும் என்பதற்கு அல்ல நோன்பு, இறைவனுக்கு நீங்க பயப்படணும், அந்த ட்ரைனிங் எடுக்கணும். அப்ப இப்படி பார்த்து நான் கேட்கிறேன், அவனுக்கு சொந்தமான உணவை, அவனுடைய வீட்டில் இருக்கிற உணவை, அவன் சுயமாக சம்பாதித்த உணவை இறைவன் தடை செய்தால் என்பதற்காக தீண்டாம இருக்கிறான, இப்படிப்பட்ட ஒருத்தன் அடுத்தவனுடைய பொருளை சாப்பிடுவானா? சாப்பிட இயலுமா? அம்மாடி அல்லா பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி ஏன் சொல்ல நான் சாப்பிடல, என் வீட்டில் இருக்கிற பிரியாணியை நான் தொடல, ஏன்? ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப என்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்பதற்காக என்னுடைய உணவையே தியாகம் செய்தனால் அடுத்தவனுடைய பொருளை நான் எப்படி மோசடி செய்வேன், எப்படி கலப்படம் செய்வேன், எப்படி நான் ஏமாற்றுவேன்? அப்ப இப்படியான ஒரு சமூகம் உருவாக வேண்டுமானால் இந்த வணக்கங்கள் நமக்கு ஒரு ட்ரைனிங், பயிற்சி. அப்ப எல்லாம் மறுமை தான், அழியாத மறுமையில வெற்றி பெறுவதற்காகத்தான் இஸ்லாத்தில் உள்ள இந்த வணக்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதா கௌலல் ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருத்தன் நோன்பு வைத்துக் கொண்டு தீய செயல்களை அவனால் விட முடியலையோ, தீய பேச்சுகளை அவன் விட்டு ஒழிக்கவில்லையோ, அவன் பசித்து இருப்பதாலோ அவன் தாகமாக இருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நீ பசிச்சா எனக்கு என்ன, தாகமா இருந்தா எனக்கு என்ன, நான் எதுக்கு உனக்கு நோம்பு கடமையாக்குனேன், நீ நல்லவன் ஆகுறதுக்காக வேண்டி.
நல்லவனா நீ ஆவல என்று சொன்னா, நோம்பு வச்சுக்கிட்டும் நீ சில்லுமுள்ளு பண்ணுவேன்னு சொன்னா, உன்னுடைய கெட்ட எண்ணத்தை நீ மாத்திக்கிறலன்னு சொன்னா, இந்த நோம்பு எனக்கு எண்ணத்துக்குங்கிறான் இறைவன். அப்ப இந்த போலித்தனமான இந்த சடங்குகள் மீது இஸ்லாத்திற்கு நம்பிக்கை கிடையாது. இது பக்குவமாகணும். சும்மா குனிவது, நிமிர்வது, கண்ட இடத்துல இப்படி கையை தூக்கிக் கொள்வது, இதுலாம் இறைவனுக்கு என்ன? இதனால இந்த ஆன்மீகத்தினால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உன்னைய மாற்றணும். அந்த ஆன்மீகம் உன்னை என்ன செய்யணும்? படிப்படியாக உன்னுடைய கெட்ட செயல்களை நீக்கணும். உங்கள்கிட்ட நல்ல செயல்களை குடிமுக செய்யணும். அந்த மாதிரி செய்கிற ஆன்மீகத்திற்கு தான் மதிப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இஸ்லாம் சொல்கிறது. அந்த மறுமைக்கான பயிற்சி தான் இந்த வணக்கங்கள். தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், ஜக்காத்து கொடுக்கணும். பொருளாதாரத்தில் இறைவன் கடமையாக்கி இருக்கிறான். இந்த ஜக்காத்து யாருக்கு கொடுக்குறோம்? அல்லாவுக்கா? இறைவனுக்காக தானே ஜக்காத்து கொடுக்கிறோம். இறைவனுக்காக கொடுக்கிற அந்த ஜக்காத்து என்ற தர்மத்தை, ஜக்காத்து என்ற ஏழை வரியை நம்ம யார்கிட்ட கொடுக்கிறோம்? இறைவனுக்கு கொடுக்கிறது இல்லை. இறைவன் அப்படி சொல்லல. யாரு கொடுக்க சொன்னா? இறைவனுக்கு நினைச்சுக்கிட்டு ஏழைக்கு கொடு. நீ ஏழைக்கு கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு கொடுத்த மாதிரி. அப்ப இந்த பணத்தை நம்ம செலவு செய்யறது எதுக்கு இல்ல? அல்லாஹ்வுக்கு ரொம்ப நிதி தட்டுப்பாடு போல இருக்குது, நம்மள்ட்ட கொடுக்க சொல்றோம், நம்ம சம்பாதிச்சு கொண்டு அல்லாஹ்வுக்கு காணிக்க கொடுப்போம், நம்ம ஒரு 2% கொடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறதுக்கா? கவர்மெண்ட்ல நம்மகிட்ட வரி போட்டு வாங்குவானே, அந்த மாதிரி வரி போட்டு வாங்குறதுக்கா இறைவன் உங்களுக்கு ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான்? கிடையாது. பணம் சொன்னா அது அப்படி ஒரு ஈர்ப்பு நமக்கு இருக்கிறது. உலகத்தினுடைய பொருள்கள்லயே எல்லாத்தையும் விட நம்ம எதை ஈர்க்கிறோம்? செல்வத்தால் ஈர்க்கப்படுகிறோம். பெரிய பெரிய பாக்கியம் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அதெல்லாம் கூட நமக்கு பாக்கியமா தெரியாது. எது தெரியும்? அந்த காசு, பணம், காரு, பங்களா, வீடு, இதான் பெருசா தெரியுமே தவிர அதுக்கெல்லாம் மிஞ்சின பாக்கியத்தை அடைந்திருப்போம் நமக்கே தெரிவதில்லை. நம்மளே எதை பெருசா நினைக்கிறோம்? நான் கேட்கிறேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு இந்த உலகத்தில் இல்லாத பொருளே இல்லை, அவ்வளவு வசதிகளா இருக்கும். அவனுக்கு படுக்கையில இருந்து, மெத்தையில இருந்து, ஏசில இருந்து, வீட்டுல இருந்து, நகனத்துல இருந்து, ஆடம்பர பொருள்ல இருந்து, அந்த மாதிரி ஒரு அரண்மனைக்கு நிகரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவன்ட்ட நீ பார்த்து என்ன செய்யற? என்ன வாழ்க்கை, என்ன அரண்மனை, என்ன பங்களா, என்ன ஏசி, என்ன இது அப்படின்னு நினைக்கிறே இல்லையா? ஆனா அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரர் இருக்கிறானே, அவனுக்கு டாக்டர் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? டேய், இறைச்சியை தொடக்கூடாது. யாரு? உன்னை கோடி கோடியா வச்சுக்கிறானே, அவனுக்கு தான் அரண்மனையில் இருக்கிறானே, அவனுக்கு சொல்லிடுவாரு, நீ இறைச்சி சாப்பிடாத, மீன் சாப்பிடாத, எண்ணெய் சாப்பிடாத, உப்பு சேர்க்காத, தக்காளி சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, சோத்தையும் சாப்பிடாத, ரொம்ப சாப்பிடாத, வேற என்னத்தெல்லாம் சாப்பிடுறது? கேழ்வரகு களியை சாப்பிடு, கேழ்வரகு கூழ் சாப்பிடு, காலையில் 2 இட்லி சாப்பிடு, மத்தியானம் ஒரு 2 இட்லி சாப்பிடு, படுக்கும் போது 1 இட்லி சாப்பிடு. முன்பூட்டு வச்சுக்கிறான. அங்க ஒருத்தன் வேலைக்காரன் இருப்பான், வேலைக்காரர் இருப்பாங்க, அந்த வீட்டுல 2000 ரூபாய்க்கு வேலை செய்யறவன் இருப்பான். அவன் வீட்டுல சமைக்கிற அந்த சுவையான உணவுகளை அவன் சட்டி சட்டியா வெட்டுவான். யாரு? அந்த முதலாளி வீட்டுல வேலை செய்யறவன் மிஷின் நல்லா இருக்குது, அவனுக்கு மிஷின் ரிப்பேர், விஷயம் வழங்குதா? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுக்கு இவ்வளவு திடகாத்திரமான உடல் எல்லாம் தந்திருக்கிறானே, அது தெரிய மாட்டேங்குது. அழகான கண்ணை தந்திருக்கிறானே, அது தெரிய மாட்டேங்குது. எதை போட்டாலும் அரைச்சி தள்ளக்கூடிய மிஷினை தந்திருக்கிறானே, அது தெரிய மாட்டேங்குது. அந்த மிஷின்ல ஒண்ணும் போல இயலாது, எதையும் அரைக்காது. இட்லியத்தான் அரைக்குமே தவிர, கேழ்வரகத்தான் அரைக்குமே தவிர, வேற எதை போட்டாலும் அரைக்க முடியாத அளவுக்கு பலவீனப்பட்ட மிஷினை வச்சிருக்கிறான். ஆனா கார் வச்சிருக்கான், ஆனா பங்களா வச்சுக்கிறான். முசைத்தரம் தான் அவனுக்கு. அது தங்கத்திலே செருப்பு போட்டிருப்பான். என்னங்கிற இப்ப அதனால எது பாக்கியம்? எது பாக்கியம்? பாக்கியம் அந்த ஆடம்பர உலகம் இதான் பாக்கியமா? அப்ப எதை வேண்டாலும் என்னால சாப்பிட முடியுது, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவன் என்ன ஏங்குவான்? வீட்டுல உள்ள 50 பேர் சாப்பிடுவாங்க, இவன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பான். மூக்க துளைக்கி, நாக்கு அப்படியே எச்சு ஊறும், அப்படி இருக்கு. சாப்பிடக்கூடாது, உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். வீட்டுல கொண்டாடி சாப்பிடுவா, உள்ள சாப்பிடுவான், விலைக்கார சாப்பிடுவான், வர்றவங்க போற பிச்சைக்காரன் கூட வாங்கி சாப்பிட்டு போயிடுவான். இவன் என்ன செய்யணும்? அதை மூக்குலதான் சுவாசிக்க இயலுமே தவிர அதை திங்க இயலாத. இது பாக்கியமா? இல்லை. இதுக்கு அலையிறீங்க. இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்காகவா எல்லா விதமான தில்லு முள்ளு திருகுதாளம் பண்றீங்க? இது எவ்வளவு நாளைக்கு நிற்கும்? எத்தனை பேர் இருக்கான்? உன்னுடைய மதிப்பு உனக்கு தெரியல. பெரிய பெரிய பணக்காரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கிட்னி அவுட்டு,
எல்லாம் வச்சுக்கலாம், என்ன இல்ல, கிட்னி இல்ல, கடையில் வாங்குவியா? அடே நீ வச்சுக்கிற கிட்னி உனக்கு போச்ச, கிட்னி போச்ச. கிட்னி இருந்தா தான் நீ சாப்பிடுறத என்ன செய்யும், தண்ணிய பிரிச்சு அதை ஃபில்டர் பண்ணி தரு. அந்த சிறுநீர் வெளியேறினா தான் நீ வாழ இயலு. கிட்னி ஃபெயிலியரா போச்சுன்னு சொன்னா, சிறுநீரகம் பழுதடைந்து விட்டது என்று சொன்னால் உன்னால ஏதாவது செய்ய முடியுமா? அப்ப என்ன செய்யலாம், உன் கிட்னி தர்றியா, 10 லட்ச ரூபாய் தர்றேன். அப்ப நீ விளங்கன்னு, நீ குடிசையில் இருக்கிற நீ விளங்கன்னு. நம்ம அவனை விட மேல, அவனுக்கு கிட்னி இல்ல, நமக்கு கிட்னி இருக்குது. அவனுக்கு 2 கிட்னியும் இல்ல, நமக்கு 2 கிட்னி நல்லா இருக்குது. அப்ப இது பாக்கியம் இல்லையா?